السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை போற்றி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் முஸ்லிம்கள் அனைவர் மீது உண்டாகட்டுமாக. மதிப்புக்குரிய விழாவின் தலைவர் அவர்களே, ஆசிரியர் பெருந்தனைகளே, குல்யாவின் நிர்வாகிகளே மற்றும் அன்பார்ந்த சகோதர தாய்மார்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தொழுகையின் மூலம் நிம்மதி பெறலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று தேடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனில் சூரத்துர் ரஅதில் 28வது வசனத்தில் கூறுகிறான், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிஸிக்ரில்லாஹ் அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் அமைதி உறுகின்றன. நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு பல வழிகள் உண்டு. ஜிக்ர், தஸ்பீஹ் செய்வது, தொழுவது, குர்ஆன் ஓதுவது என்ற வகையாகும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை பற்றி கூறினார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபி ஸலாத், எனது கண் குளிர்ச்சி தொழுகையில் உள்ளது என்று கூறினார். சகோதரிகளே, ஒரு மனிதன் முறையாக தொழக்கூடியவனாக இருந்தால் அவன் தனது வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவான். அதே போல அவன் தொழுகையில் அலட்சியம் காட்டினால் அவன் தனது வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூற மாட்டான். இன்று நம்முடைய தொழுகையின் மூலம் நிம்மதி கிடைக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி முறையிலும் தொழுகை இருக்க வேண்டும். புகாரின் ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் எவ்வாறு பார்த்தீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள் என்று கூறினார். சகோதரிகளே, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நாம் நம்முடைய தொழுகையை நபி வழிபடி பக்தியுடனும் உள்ளச்சத்துடனும் தொழுகின்றோமா? நம்முடைய ருக்கும் சஜிதாவும் சரியாக உள்ளதா? இல்லை, நாம் சோம்பலாக தொழுகின்றோம். ஒரு மனிதர் தொழுததை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீ முறையாக தொழவில்லை, திரும்பி சென்று நீ தொழுகிறாய் என்று கூறினார். அந்த மனிதன் 3 முறை தொழுதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே கூறினார்கள். கடைசியாக அந்த மனிதர், ஏ அல்லாஹ்வின் தூதரே, இதை விட எனக்கு சிறப்பாக தொழ தெரியாது, நீங்களே கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு, சஜிதா, கியாம், அமர்வு ஆகிய அனைத்திலும் அவசரம் இல்லாமல் நிதானமாக தொழ வேண்டும் என்று கற்றுத் தந்தார்கள். சகோதரிகளே, நாம் தொழுகின்றோம் என்பதற்காக மட்டும் நிம்மதி கிடைத்து விடும் என்று நினைக்க கூடாது. தொழுகை விஷயத்தில் அலட்சியம் காட்டினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக எச்சரிக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இன்னும் தொழுகையாளிகளுக்கே கேடுதான், அவர்கள் எத்திகோ என்றால் தம் தொழுகையில் கவனமின்றி அலட்சியமாக இருப்பார்கள். சகோதரிகளே கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தொழாதவர்களுக்கு அல்ல, தொழுகிறவர்களுக்கே கேடு என்று அல்லாஹ் சொல்கின்றான். சகோதரிகளே கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தொழாதவர்களுக்கு அல்ல, தொழுகிறவர்களுக்கே கேடு என்று அல்லாஹ் சொல்கின்றானே. ஏன்? அவர்கள் தொழுகையை தாமதப்படுத்துவதால், அவர்கள் தொழுகையில் கவனம் இல்லாமல் இருப்பதால், அவசரமாக தொழுவதால், அல்லாஹ்வின் முன்னிலை நிற்கிறோம் என்று உணர்வில்லாததால். இப்படிப்பட்ட தொழுகை நமக்கு நிம்மதியை தருமா? இல்லை, மாறாக அது எச்சரிக்கையாக மாறிவிடும். சகோதரிகளே, மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், இன்று நாம் நம்முடைய தொழுகை விஷயத்தில் மிகவும் அலட்சியமாக இருக்கின்றோம். நம்முடைய தொழுகையை நேரத்தை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்துகின்றோம். நம்முடைய வாழ்க்கையின் நிம்மதியும் ஒழுக்கமும் பரக்கத்தும் தொழுகையில் தான் உள்ளது. எனவே தொழுகை அதன் நேரத்திலும் சரியான முறையிலும் தொழ வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொழுகை நிலைநாட்டி அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் உண்மையான நிம்மதியை பெறக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.